நான் நம்புற சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சேவிங்ஸ் பாக்ஸ் பணப்பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வைப்பேன். அதே மாதிரி என்னுடைய கணவருடைய பர்ஸ்லையும் வந்து இந்த பொருட்களை வந்து வைப்பேன். இது எனக்கு ரொம்ப வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து இதில் ரொம்ப எனக்கு நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இதை மாற்றிடுவேன். நல்ல நாள் வந்தால் மாற்றிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, அதாவது பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வசம்பு, இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பிரிஞ்சி இலையில வந்து பார்த்தீங்கன்னா பணம் சேர வேண்டும் அப்படின்னு எழுதியும் வச்சுக்கலாம். இல்லை தனம், பணம், வசி வசி அப்படிங்கிறதையும் நம்ம எழுதி அந்த ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்காரோட பர்ஸில் வந்து வச்சு கொடுத்துருவேன். அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவு ஆகாமல் மகாலட்சுமி தாயாரோட அருளோட அந்த பணம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை. இதுதான் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதே மாதிரி என்னுடைய மேஜிக் பாக்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன், சேவிங்ஸ் பாக்ஸ் பற்றி. இந்த பாக்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்லிகைப்பூ, வசம்பு, அதே மாதிரி ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு பெரிய ஜிப்லாக் கவரே போட்டு நான் வச்சிருக்கேன். அதில் எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள் எல்லாமே வச்சு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பணத்தை வந்து சேர்த்து வைப்பேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 369 ஏஞ்சல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 999, 555 இந்த மாதிரி நம்பர்ஸும் கிடச்சிச்சுன்னா அந்த பணத்தால் வந்து செலவு பண்ணாமல் அந்த லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்து வைப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சேவிங்ஸ் பாக்ஸ்ல என்ன மாதிரி வந்து ஆன்மீக பொருள் வந்து வைப்பீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதுல வேற ஏதாவது பொருள் சேர்க்கலாம், இன்னமும் வந்து இது மாதிரி வச்சீங்கன்னா பணம் நல்லபடியா சேரும் அப்படின்னா உங்களுடைய அட்வைஸையும் வந்து நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.